எஸ் எஸ். ஸோ அதுதான். அதனால தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் நம்ம வந்து பண்ணுறதே. ஹைர் அல்ஹம்துலில்லா. எஸ். இது நான் ரொம்ப யோசித்தேன், உங்களுக்கு அந்த ஸ்பைடர் டால் கிடச்சிருமா, அந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப காமனான ஒரு இதுதான், பட் இருந்தாலும் நான் ரொம்ப யோசித்தேன். லெஃப்ட் ஆகிட்டிங்களா சிஸ்டர்? இல்லை மேம் இருக்கேன் மேம். ஓகே ஓகே ஃபைன். எஸ் 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 ப்ரொசீட். என்னென்னலாம் பண்ணீங்க, என்ன கலர் யூஸ் பண்ணீங்க, எத்தனை லேயர்ஸ் வச்சிங்க, எப்படி காம்ப்ளிகேட்டடாக இருந்ததா? ஓகே மேம், சொல்கிறேன் மேம். மேம் என்னுடைய தீம் வந்து ஸ்பைடர்மேனுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோடைய தீம் மேம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 kg வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஃபாரஸ்டோடைய பேஸ் வந்து ரெடி பண்ணினேன் மேம். அடுத்தது வந்து 1/4, அடுத்தது வந்து கால் கேஜ் வந்து நான் ரெடி பண்ணினேன் மேம். டோட்டலாக வந்து என்னுடைய கேக் வந்து 750 கிராமோடைய கேக், 750 கிராம் மேம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கேக்கை வந்து 3 லேயராக வந்து கட் பண்ணிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் சுகர் சிரப்பு வந்து ஊற்றிட்டு, அப்புறம் விப்பிங் க்ரீமை வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, பிளாக் சாக்லேட் காம்பவுண்ட், டார்க் சாக்லேட் காம்பவுண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து போட்டேன் மேம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் பண்ணி அதே சேம் ப்ரொசீஜர், சுகர் சிரப் போட்டுட்டு விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அடுத்தது சாக்லேட் அதுக்கு மேலேயும் சாக்லேட் போட்டேன் மேம். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து டாப்பில் வந்து கீழே உள்ள பேஸை எடுத்து டாப்பில் வச்சு அதில் விப்பிங் க்ரீமை போட்டு மெயின் க்ரம் கோட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம். க்ரம் கோட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 1 டே நைட்டு ஃபுல்லாகவே அதை செட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நான் மெயின் ஐசிங் வந்து பண்ணினேன் மேம். மெயின் ஐசிங் நான் பண்ணுறதுக்கு வந்து விப்பிங் க்ரீமில் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி விப்பிங் க்ரீம்லேயே நான் ரெட் கலர் பண்ணிட்டேன் மேம். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து நான் வந்து 1:3 ரேஷியோவில் இந்த ரெட் கலரில் வந்து நான் வந்து இதுக்கு 1:3 ரேஷியோவில் வந்து நான் வந்து விப்பிங் க்ரீமை வச்சு இது பண்ணினேன் மேம். ஃபுட் கலரை வச்சு அதுக்கு வந்து சாக்லேட்டை வச்சு மெல்ட் பண்ணி அது மேலே ஊற்றினேன் மேம். ட்ரிப்பிங் மாதிரி பண்ணினேன் மேம். அதுக்கு வந்து 1:3 ரேஷியோவில் வந்து பண்ணினேன் மேம். ஒன் கப் ஆஃப் விப்பிங் க்ரீமும் 3 கப் ஆஃப் வந்து ஒயிட் காம்பவுண்ட் வந்து நல்லா சாப் பண்ணி அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி அதில் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா ரன்னி ஸ்டேஜில் இருக்கும்போது அது மேலே ஊற்றினேன் மேம். அது கீழே அழகாக ட்ரிப் ஆகி அழகாக வந்துச்சு மேம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து சாக்லேட் கனாஷ் வந்து நான் ரெடி பண்ணினேன் மேம். மேலே வந்து ஸ்பைடர்மேனோடைய நெட்டுக்காக சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணேன் மேம். சாக்லேட் கனாஷ்க்கு வந்து 1:2 ரேஷியோவில் வந்து நான் சாக்லேட் கனாஷ் வந்து நான் ரெடி பண்ணினேன் மேம். அதை வந்து ஒரு ரெடி பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டேபிளில் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு போட்டு பார்த்தேன் மேம். எந்த டைமில் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அந்த சாக்லேட் வந்து விழுகுது, நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ட்ராப் பண்ண இந்த நெட்டு ட்ராப் பண்ண நம்மளுக்கு எப்போ வருதுன்னு சொல்லி அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் மேம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைடர்மேனுடைய டால் வந்து நான் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணினேன் மேம். அதுக்காக போய் தேடி பார்த்தேன். ஸ்பைடர்மேனோடைய பொம்மை தான் கிடச்சிச்சு. கடைசியில் வந்து ஒரு கீச்செயின் ஒன்று எனக்கு கிடச்சிச்சு மேம். அந்த கீச்செயினுடைய இதெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துட்டு இந்த ஸ்பைடர்மேனுடைய பொம்மை வந்து இதில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் மேம். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய கேக்கு இன்னும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கேக்கோடைய போர்டில் வந்து ஸ்பைடர்மேனுடைய ஸ்டிக்கரை வந்து நான் பண்ணினேன் மேம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கப் கேக் பண்ணினேன் மேம். கப் கேக் வந்து சாக்லேட் கப் கேக் தான் மேம் நான் யூஸ் பண்ணினேன். 1/2 kg வந்து பேட்டர் நான் எடுக்கும் போதே அதில் வந்து 6 லேயர் ஆஃப் கப் கேக்கை வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஊற்றிக்கிட்டேன் மேம். மீதி பேட்டரை தான் நான் எடுத்து வந்து கால் கேஜி வந்து கேக் வந்து நான் மேக் பண்ணினேன். ரெண்டுமே சேம் டைமில் தான் ஓடிஜியில் வந்து 25 மினிட்ஸ் வச்சு நான் பேக் பண்ணினேன். நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேனோடைய பிக்சரை வந்து கூகுளில் வந்து எடுத்து அதை பிரிண்ட் அவுட் பண்ணி அது வந்து டூத் பிக்கில் வந்து செட் பண்ணி ஸ்பைடர்மேன் கேக்காக இருக்கிறதுனால நம்மளுடைய கப் கேக்கும் ஸ்பைடர்மேனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணினேன் மேம். நெக்ஸ்ட்டு வந்து கேண்டில்ஸும் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் கலரில் ரெட் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக கேண்டில்ஸும் ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து சூஸ் பண்ணினேன் மேம். நெக்ஸ்ட்டு வந்து பலூனும் வந்து ஸ்பைடர்மேனோடைய இதாக இருக்கிறதுனால நான் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணினேன் மேம் பலூனுடைய இதுவும். நெக்ஸ்ட் வந்து நான் பிளாக் கலர்ல வந்து ஒரு கலர் பேப்பர்ல வந்து ஸ்பைடர்மேனோட நெட்டு வந்து அது யூடியூப்ல வந்து அது எப்படி இது பண்றாங்கன்னு கிராஃப்ட் பண்றாங்கன்னு பார்த்து அதே மாதிரி நான் நெட்டு வந்து
ஸ்பைடர்மேன் நெட்லயே நான் வந்து பண்ணினேன் மேம். நெக்ஸ்ட் என்னுடைய போர்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும் வச்சு ரெடி பண்ணினேன் மேம். அப்புறம் அதுல வந்து என்னுடைய தீம்ல வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வந்து இருந்துச்சு மேம். அதனால ஹாப்பி பர்த்டே அப்படிங்கறத வந்து சாக்லேட் கனாஷாலே நான் ரைட் பண்ணிட்டேன் மேம். அவ்வளவுதான் மேம். அப்புறம் இந்த சீலிங் லைட்ஸ்லாம் வந்து அதுக்காகவே நம்மளுடைய ஃபைனலா இருக்கிறதுனால அதுக்காகவே இந்த சீலிங் லைட்ஸ்லாம் வந்து டெக்கரேட்டிவ்க்கு பார்க்க அழகா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணினேன் மேம். அப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் கேக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் எழுதினேன் மேம். ஓகே ஃபைன். நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க, பட் இவ்வளோவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பண்ணிட்டீங்க. திஸ் இஸ் வாட்ஸ் ஹோம் பேக்கிங் டஸ் ஆக்சுவலாக. எந்த ஒரு பொருளுமே ஸ்மால் பிஸ்னஸ்க்கு அதுதான் நினைச்சேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஹதீஜா. வெல்டன்மா வெல்டன். ஆமாம். தேங்க்யூ மேம். அந்த பிளாக் பேப்பரில் அந்த வெப்பு பண்ணது அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு மேமோடைய ஞாபகம் தான் வந்தது. பிகாஸ் அவங்களும் அவங்களுடைய கேக் பண்ணும்பொழுது லாஸ்ட் மினிட்ல ஒன்றுமே இல்லாதப்போ டக்குன்னு அவங்க வந்து ஒரு டிஐஒய் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா கைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு நீங்கள் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது. ஹோம் பேக்கிங் அப்படிங்கிறது இதுதான் ஆக்சுவலாக. வெளியில் வாங்குறத விட நம்ம வந்து ஸ்மால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் இருப்போம், ரொம்ப கேர் பண்ணுவோம். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க ஒன்று சொல்லிடுவாங்க, பட் அதை நம்ம வந்து அதை விட அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம சைட்லேருந்து இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கஸ்டமருக்கு தெரியாது. இப்போ இது எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நம்ம கதவை தட்டி போய் சொல்ல மாட்டோம், நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன், உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்டன் வெல்டன். ஆக்சுவலாக இந்த வீடியோ மூலயமா அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், ஒரு ஹோம் பேக்கிங் எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது. அல்லாஹ் மபாரிக். ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் அந்த கீ செயின் வச்சு லைக் லாஸ்ட் மினிட்ல நம்மளால் அது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருக்கு இல்லையா. ஸோ கிடைக்கலன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி லெத்தாஜிக்காக இல்லாமல் இட்ஸ் மோர் தென் ஃபார் மார்க்ஸ் ஆக்சுவலாக. ஜஸ்ட் நீங்கள் மார்க்ஸ்க்காக இதை பண்ணீங்க அப்படின்னு நீங்களே சொன்னால் கூட நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்டிக்கர் எடுக்கும்பொழுது நான் யோசித்தேன், எதுக்காக ஸ்டிக்கர்லாம் எடுக்கிறாங்க கேக்கில் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது. தான் அந்த கேண்டில்ஸ் லைட்ஸ் இதெல்லாமே செட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியம் உங்களுக்கு இல்லாத போதும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. வெல்டன் வெல்டன். எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய போட்டிருக்கீங்க. நல்லா லேசாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். வெரி குட். உங்களுடைய பையனுக்கு எங்கள் சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிவிடுங்க. ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாத்தின் பக்கம் நம்ம அல்லாவின் பக்கம் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் லேசாக்கி தருவான். தோ வி டோன்ட் செலிப்ரேட் பர்த்டேஸ். இன்ஷா அல்லாஹ் அது நல்ல டெசிஷன் ஆக்சுவலி. அதையும் கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷமும் அந்த பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வந்து இஸ்லாத்தில் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக மேம். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஆல் த பெஸ்ட். இதுக்கு மேலே எனக்கு கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ரேஷியோ முதற்கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எஸ் எஸ், யூ கேன் switch off the video. Well done. Great work. தேங்க்யூ மேம். Habiba sister, are you ready? எஸ் மேம். Yes ma'am. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். Walaikum assalam wa rahmatullahi wa barakatuhu. Yes, proceed sister. One of the cutest cake. மேம் எனக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக்ல Okay. ரெட் வெல்வெட் கேக்கு கொடுத்தீங்க மேம். ஐஸ்கிரீம் ட்ரிப்பிங் பண்றப்ப டிசைன் கொடுத்தீங்க மேம். ரெட் வெல்வெட் கேக்ல டாலா இருந்துச்சு மேம். அதனால நான் வந்து அரையா ஒரு லேயர் அரையா 1 கிலோ செஞ்சேன் மேம். Okay. அப்புறம் வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் செஞ்சுட்டேன் மேம். அப்புறம் ஃபில்லிங்க்கு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங், ஒயிட் சாக்லேட், மில்க் மேடு 3 இது பண்ணியிருக்கேன் மேம். மேலே வந்து கேக் க்ரம்ஸை மில்க் மேட் ஊற்றி ரவுண்ட் ஆக்கி அதை ஐஸ்கிரீம் மாதிரி மேலே இது பண்ணியிருக்கேன் மேம். ஓகே, அந்த கோனும் நீங்கள் தான் மேக் பண்ணீங்களா? ரவுண்டாக இது பண்ணி லாலிபாப் மாதிரி செஞ்சுருக்கேன் மேம். வாவ், எஸ். 6 லேயர்ஸ் மேம் டோட்டலாக. ட்ரிப்பிங்ஸுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் மேம். ஒயிட் சாக்லேட்ல பிங்க் கலர் ஆட் பண்ணி ட்ரிப்பிங்ஸ் பண்ணியிருக்கேன் மேம். 1:3 ரேஷியோவில் மேம். அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன் மேம். அதில் பிக்சரில் உள்ள அப்படியே நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கல மேம். ஃபோனை வச்சு டைரெக்டாக பார்த்துட்டு செஞ்சேன் மேம்.
ஓகே, கொஞ்சம் தூரமாக வச்சு காட்டுறீங்களா? கப் கேக் மேம். ஜூம் கப் கேக்கோட பண்ணாதீங்க, டிசைன் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி. கொஞ்சம் தூரமாக வைங்க. எப்படி? மார்ஷ்மெலோ போட்டிருக்கேன் மேம். கஸ்டர்ட் சாக்லேட் மேம், ஒரு செரி மேம், அப்புறம் இது மேம் வெனிலா கப் கேக் தான் மேம். அதுல கலர் காண்டி ரெட் வெல்வெட் இருக்கிறதுனால லைட்டா ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிசைனுக்கு இது மூஸ் மேம். இது வந்து ஒயிட் சாக்லேட், இது விப்பிங் கிரீம்ல ரெட் கலர், ரோஸ் பிங்க் கலர் மேம். ஓகே ஓகே ஃபைன். ஆக்சுவலாக அது இதுவும் லைக் ஐஸ்கிரீம் ஷேப்பில் வச்சுருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். அது ஏன் சொல்லலை, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோனு நீங்கள் மேக் பண்ணீங்களா? கோனு இல்ல மேம், மேக் பண்ணி பார்த்தா செட் ஆகல மேம். ஆனா இங்க கிடைக்கவே இல்லை மேம். அப்புறம் ஐஸ்கிரீம் இது பண்ணிட்டு கோனை மட்டும் செட் பண்ணிருக்கேன் மேம். அதுவும் செட் பண்ணிருக்கேன் மேம். நிக்கல, குச்சி வச்சு செட் பண்ணிருக்கேன் மேம். ஓகே ஓகே ஃபைன். பட் ஒர்த் த எஃபர்ட். ஆக்சுவலாக வேஃபுல் அந்த இதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அது நான் ரொம்ப யோசித்தேன், உங்களுக்கு எப்போ லாஸ்ட் மினிட்ல எப்படி கோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஃபைன், அல்ஹம்துலில்லா. அந்த ஹிஜாப் நம்மளுடைய லோகோ அந்த இதுவும் சாக்லேட்டில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறதும் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. ப்ளஸ் அலாங் வித் இட் அந்த லாலிபாப் அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அது கூட க்ரியேட்டிவாக இருக்குது. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். எஸ் ஆக்சுவலாக இது அந்த கோன் ஷேப்பில் இதையும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சது. பேஸ்க்கு இந்த கலர் யூஸ் பண்ணி அதை பண்ணி அந்த ஹைலைட் மேலே வந்து அந்த ஃபலுடாவில் நம்ம வைக்கிற மாதிரி, ஸோ அதெல்லாம் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் தான் க்ரியேட்டிவிட்டி ஆக்சுவலி. இதுக்காக நீங்கள் நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ நம்மளாவே ஒன்று கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் இப்படி கொடுத்துட்டா தான் நமக்கு பயம் அதிகமாக வரும். ஐயோ அவங்க கேட்டுட்டாங்க, அதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக ரெப்ளிகா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்டிங்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. யூ மேக் மீ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களும் டெஃபினெட்லி வி நோட் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. மேம் நீங்க தான் மேம் ஸ்ட்ராங் ஆக்குறீங்க எங்களை. என்னால செய்ய முடியும், நான் நினைக்கவே இல்லை மேம். ஃபீட்பேக்ல சொல்றேன் மேம். ஓகே ஷூர். எல்லாமே செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு இம்பாசிபிளாக தான் தெரியும். நல்லா லேஸ் ஆக்கியிருக்கேன் அல்ஹம்துலில்லா. அதெல்லாம் ரொம்ப லேஸ் ஆக்கிட்டேன். செய்யும் பொழுதே நான் வந்து ஒவ்வொரு இதையும் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஜூம் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லா. கேக் மேக் பண்ணும்பொழுது அந்த சென்டரில் ஒரு குழி மாதிரி சிலருக்கு வரும். அது எதனால் வரும்னு தெரியுமா? மெஷர்மெண்ட். ஓகே, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெஷர்மெண்ட்ல மிஸ்டேக் பண்ணா புளி விழும். அப்படியா? ஓகே. பேக்கிங் சோடா ஓகே ஃபைன். அதான் சின்ன சின்ன விஷயங்களும் சரி, அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ், அந்த ட்ரிப்பிங், இது எல்லாமே நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஜெல் மாதிரி ஒரு இதை வச்சோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ட்ரிப்பிங் அது கூட கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படி கொட்டும் பொழுது கீழே விழுற மாதிரி. பட் நம்ம அது சாக்லேட்டில் பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். பட் நீங்கள் அதை ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணிட்டீங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. பாரக்கல்லா. ஃபைன், அல்ஹம்துலில்லா. தேங்க்யூ ஸோ மச். ஃபாத்திமா சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருத்தவங்க கம்ப்ளீட்டாக மியூட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோன் தனியாக வச்சுருங்க. 2 ஃபோனும் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு எக்கோ சவுண்ட் வரும். ஆமாம் மேம், இது சவுண்ட் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன். எஸ் ப்ரொசீட். மேம் எனக்கு வந்தது வந்து சாக்லேட் ஓவர்லோடட் கேக் மேம். சாக்லேட் ஓவர்லோடட் கேக்கில் வந்து நான் வந்து 1 கிலோ கேக் செஞ்சுருக்கேன். 1 கிலோவில் வந்து 2 டின் 7 இன்ச் டின்னில் வந்து ஹாஃபாக ஊற்றினேன். 2 7 இன்ச் டின்னில் 6 லேயர் மட்டும் கட் பண்ணேன். அதில் ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாப்சிக்கல் செய்கிறதுக்காக தனியாக நான் அதில் ஒரு லேயர் மட்டும் எடுத்து வச்சுட்டு 5 லேயர்ஸ் வந்து வச்சுருக்கேன். நடுவில் ஃபுல்லாகவே வந்து விப்பிங் க்ரீம், இது க்ரம் கோட் பண்ணுறப்ப இது சாக்லேட், அது மாதிரி வந்து கலருக்காக வந்து இதில் வந்து விப்பிங் க்ரீமில் வந்து சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணி மூஸ் செஞ்சு
அந்த மூஸ் லேயரு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து சாக்லேட் ஓவர்லோட் கேக்னால கனாஷ் ஊத்தி, அது மேல வந்து சாக்லேட்ஸும் துருவி நிறைய போட்டிருக்கேன். ஜெம்ஸ், சாக்லேட்ஸ் அது மாதிரி வந்து அந்த 5 லேயர்லயுமே போட்டிருக்கேன். அப்புறம் மைனேசிங் பண்ணிட்டு ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரிப்பிங்ஸ் வந்து இருந்துச்சு அந்த பிக்சர்ல வந்து எனக்கு ட்ரிப்பிங்ஸும் ஓரியோ அந்த இது மட்டும் தான் இருந்துச்சு. நடுவுல ஃபுல்லாவும் ஓரியோ தான் வந்து இது பண்ணியிருந்துச்சு. நான் அப்புறம் உங்கள்கிட்ட கேட்டப்ப நீங்க வந்து நடுவுல மட்டும் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நினையும். நான் வந்து சாக்லேட்ஸை வேஃபர்ஸு எல்லா சாக்லேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர்ல வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக சாக்லேட்ல வந்து கோல்டன் டஸ்ட் வந்து ப்ரஷ் பண்ணேன். அதோட வந்து கணேஷ் வச்சு ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துட்டு ஓரியோ பிஸ்கெட் வந்து அந்த இமேஜ்ல இருந்த மாதிரியே வந்து ஓரியோவும் 1M நாசல் வச்சு டிசைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு சாக்லேட் ஓவர்லோடுங்கிறனால வந்து சாக்லேட் நிறைய நடுவில் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து அதில் நான் வந்து கேக்கில் ஒரு லேயர் எடுத்து வச்சிருந்தேன். அதை வச்சு வந்து பாப்சிக்கல் செஞ்சேன். அந்த மாதிரி என்கிட்ட மோல்டு இல்லை. நான் கனாஷ் வச்சு அதை வந்து இது பண்ணிட்டு கையாலே தான் இந்த ஷேப் கொண்டு வந்தேன். அப்புறம் சாக்லேட்ல டிப் பண்ணி இதுலயும் அந்த டீமுக்கு செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டன்ல வந்து டஸ்ட் பண்ணிட்டு அதுல மேல லைட்டா ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் சாக்லேட் கப் கேக் செஞ்சேன். ஏன்னா சாக்லேட் டீம்ங்கிறனால சாக்லேட் கப் கேக் செஞ்சு அதுலயும் மூஸ்ல வந்து 1M நாசல் வச்சு டிசைன் பண்ணி ஒவ்வொன்றுலையும் வந்து சாக்லேட் வந்து வெவ்வேறு மாதிரி வச்சிருக்கேன். அதுல வந்து டிசைனிங்காக வந்து பட்டர்ஃப்ளை வந்து ஒரு 2-3 இதுல மட்டும் ஆட் பண்ணேன். இதுலயும் வந்து கோல்டன் டஸ்ட் இது டீமுக்கு மேட்ச் ஆகுறதுக்காக இருந்தேன். அப்புறம் இந்த கேக்லையும் வந்து நம்ம அகாடமிலையும் எழுத ட்ரை பண்ணேன், எழுதியிருக்கேன். அது மாதிரி இதுலயும் போர்ட்ல தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஃபைன். ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக பாப்சிக்கிள்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணல. பட் நீங்கள் வந்து மவுல்டே இல்லாமல் கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி கலரும் அப்படியே அதை மேட்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கப் கேக்ஸ் ஒரு கலரும் பாப்சிக்கிள்ஸ் ஒரு கலரும் அதுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக கேக்குக்கு 2 சைடு நம்ம வச்சோன்னா ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுற மாதிரி. டக்குன்னு பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் இந்த கேக்ஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து யூஷுவல் கேக்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஏதாவது ட்ரபிள்ஸ் இருந்ததா? நிறைய இருந்துச்சு மேம். இது வந்து பாப்சிக்கலுக்கு எனக்கு இங்க வந்து அதிகம் ஜாமா வந்து டக்குன்னு கிடைக்கவே இல்லை. சீக்கிரமும் சொன்னனால போய் வாங்கவும் ஆள் அறவே இல்லை. போய் வாங்கி கொடுக்க ஆளும் இல்லை. அதோட சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருந்ததை வச்சு என்னென்ன சாக்லேட்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே எடுத்தேன். பிஸ்கெட் கூட கிடைச்சிருச்சு, ஓரியோ பிஸ்கெட்டு. ஆனால் இதுக்கு வந்து இந்த ஸ்டிக்ஸு, பாப்சிக்கலுக்கு ஸ்டிக்ஸு, அப்புறம் மற்ற சாக்லேட்லாம் கிடைக்கிறது ஆள் இல்லை முக்கியமாக போய் வாங்குறதுக்கு. அதோட அப்புறம் கெஞ்சி எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி தான் வாங்க விட்டு எல்லாம் பண்ணது. அதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஓகே, ஓகே. ஸோ அதுதான் நான் யோசித்தேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து உமனாக இருக்கிறதுனால அட் எனி காஸ்ட் வி நீட் சம்ஒன் டு ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கும். மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாம் நம்ம சைடில் இருந்து டேலண்ட்டாக நாலேஜாக நம்ம ரெடியாக இருந்தாலும் அது கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இருக்கட்டும். ஸோ அதுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. கப் கேக்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுவுமே ஒவ்வொன்றுமே அந்த இதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கிறது, அந்த பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்குது. எஸ், அலாங் வித் இட் அந்த பிளேட் நீங்கள் சூஸ் பண்ணது கூட எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அந்த கலர் காம்பினேஷன் இருக்குது இல்லையா, அதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஈவன் ஆலியா வச்சு ஒரு கடமைன்னு எழுதியிருக்கீங்களே, அது வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதியிருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆக்சுவலாக யாரும் டக்குன்னு அந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸை சூஸ் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலோ இல்லை அதுக்கு ப்ராப்பராக வரல அப்படின்னாலோ அந்த இதுவே டோட்டலாக மாறிடும். பட் நீங்கள் இந்த மாதிரி அதை சூஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதுமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. வெரி குட் ஆக்சுவலாக. அண்ட் ஈவன் கப் கேக்ஸ் எந்த கவுண்ட்டோ அதே அளவுக்கு ஹார்ட் போட்டிருக்கீங்க. நான் இந்த மாதிரி எனக்கு சிமெட்ரிக்கல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டிசைனிங்கில். ஸோ எனக்கு அது எல்லாமே நான் மேட்ச் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. சாரி, கப் கேக்ஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் இருந்தாலும் அந்த லுக்கு வந்து லைக் நான் ரவுண்டாக இருக்கிறது மட்டும் சென்டராக இருக்கிறது கணக்கில் எடுத்துக்கலாம், ரவுண்டாக இருக்கிறது அந்த மாதிரி எடுத்து ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. அது அப்படியே ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுது எல்லாத்துக்குமே. அந்த 3 இதுக்கு பட்டர்ஃப்ளைஸ் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி. எஸ், அந்த தீமுக்கு அப்படியே எல்லாமே செட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியே சூஸ் பண்ணி பண்ணுவேன்.
எஸ். ஆக்சுவலாக இப்போது லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் பழகிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹார்ட்லி ஹேட் சாலிடாக உங்களுக்கு 2 days தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக சொல்லப்போனோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் இதுக்குள்ளார நீங்கள் கண்டென்ட் ப்ரிப்பரேஷன், எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்கட்டும், அதை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டது ரொம்ப ஒரு பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம் தான். அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி தான் நமக்கு ஆர்டர்ஸும் வரும். நிறைய டைமில் வந்து லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் நமக்கு வரும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது கூட கிடைக்கும். அப்படிதான் மேம் வந்துச்சு. நேற்று நைட்டு நாங்கள் இந்த கேக் பேஸ் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு 1 kg பர்த்டே கேக்கு நான் இன்னைக்கு டெலிவரி பண்ணணும்னு வந்துச்சு மேம். நாங்கள் இதோட சேர்ந்து அதையும் நைட்டு 2 மணி ஆயிடுச்சு பேக் பண்ணிட்டு படுக்கவே. பண்ணிட்டு இன்னைக்கு 5 மணிக்கு டெலிவரி பண்ணோம் மேம். அதையும் இந்த கேக்கோட ப்ரிப்பரேஷனோட அதையும் சேர்த்து பண்ணி டெலிவரி பண்ணோம் மேம் பர்த்டே கேக்கு. எஸ், கண்டிப்பாக. ஆஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ லாஸ்ட் மினிட்ல கொடுத்தாலும் அது பாசிபிலிட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை மிஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம. ஏன்னா ஃபார் அஸ் ஈச் அண்ட் எவ்ரி பிஸ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? அது லாஸ்ட் மினிட்ல வந்தாலும், அதுவும் லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸில் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இந்த டாப்பர் தான் வேணும், இந்த இதுதான் வேணுன்ற அந்த மாதிரி கஸ்டமைசேஷனோடு வந்தது அப்படின்னா அதை விடவும் மனசு இல்லாமல் அதை செய்யறதுக்கும் நம்ம அந்த போராடுவோம் இல்லையா? நம்ம ஓரளவுக்கு நல்லா மேலே வர வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ரொம்ப கேரிங்காகவும் பண்ணுவோம். அது எல்லாமே தான், இந்த எஃபர்ட் எல்லாமே தான் ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து இந்த பேக்கிங் இதை வந்து நமக்கு வந்து லவ் பண்ண வைக்கும். இன்ஷா அல்லாஹ் நல்லா லேஸாக்கி தருவான். ஸோ அது ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு விஷயமும். ஆக்சுவலாக இது பார்க்கும்பொழுது டக்குன்னு ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கரெக்டாக எங்கே எதை வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் அந்த லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஃபைனல் அவுட்புட்டு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு ஒருத்தவங்க கம்பேர் பண்ணிக்காதீங்கன்னு நான் முன்னே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே அவங்கவுங்க சைட்லேருந்து ரொம்ப நல்லா பண்ணிங்க. உங்களதெல்லாம் நான் கட் பண்ண ஒரு சிஸ்டருக்கு தான் கட் பண்ண சொல்லியிருந்தேன். மற்ற எல்லாருக்கும் கட் பண்ண சொல்லாததுக்கான எனக்கு மனசு வரல. ஆக்சுவலாக மேபி நீங்கள் அதை வச்சு வேறு எதாவது பிளான் கூட பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய லேயர்ஸ் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா அது ப்ராப்பராக அது தெரியல. அந்த வெளி கலருக்கும் உள்ள கலருக்கும் டோட்டலாக அந்த டிஃப்ரென்ஷியேட் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்ததுன்றதுனால நான் உங்களுக்கு கட் பண்ண சொல்லியிருந்தேன். ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். யூ கேன் சுவிட்ச் ஆஃப் த வீடியோ. எஸ். நான் வந்து நீங்கள் பேச உங்களுடைய மேம் ஹார்ட் போடுறத பார்த்துட்டே இருந்தேன். ஸோ மேம் உங்களுடைய ஃபீலிங் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் ஃபீட்பேக் வந்து ஸ்டூடெண்ட் சைடில் இருந்ததை விட உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரியே தான், எப்படி இவங்கெல்லாம் நியூ ஸ்டூடெண்ட்டோ நியூ பேக்கிங்க்கு நியூவோ அதே மாதிரி தான் நீங்களும் டீச்சிங்க்கு நியூ பேக்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இன்றைக்கி உடம்பு முடியாமல் இருந்து கூட நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் அலாங் வித் இட் உங்கள் பேக்கிங் பார்த்துட்டு வீட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு சைட் பை சைடு எல்லாமே பார்க்குறதுமே ரொம்ப உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் ரோல் மாடலாக இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்ரீபிரியா மேம். எஸ், ஷேர் யுவர் ஒப்பீனியன், ஃபீட்பேக் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஃபைனல் டே அப்படிங்கிறது என்னால் ஃபஸ்ட்டு அதை தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இதோட கிளாஸ் வந்து முடிஞ்சிடும், இந்த பேட்ச் பசங்க வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனசு வந்து ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. முடியல. பட் இருந்தாலும் என்னன்னா இருந்தாலும் கிளாஸை வந்து எப்படியாவது அட்டன் பண்ணிடணுன்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஐயோ பசங்களோட கேக்கெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தோட ஃபீட்பேக்ஸும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ டைம் எப்படி இதாகும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதோட நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்தேன். அதுக்கப்புறம் வந்தவுடனே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் எடுத்து கனெக்ட் பண்ணேன். அப்போ தான் வந்து கிளாஸே வந்து ஃபஸ்ட்டே நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாரும் அவங்க கேக்கை வந்து காட்டுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையாவே வந்து சிம்பிள், எப்படி சொல்றது, உண்மையா மேம் சொன்ன மாதிரி ஆர்டர்லாம் வேண்டாம். கொஞ்சம் நானும் எவ்வளோ டிசைன் கொடுத்தாங்க, அதுலேருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இந்த கேக்குன்னு அப்படி சொல்லி செலக்ட் பண்ணி தான் நான் கொடுத்தேன். அதுலேயுமே எல்லாத்துக்கும் வந்த கேக்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து 1 month அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு டைம், ஒரு மாசத்துலேருந்து 1.5 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். மற்றபடி நல்லா எல்லாமே, ஒரு டோனட் ஆகட்டும், ஒரு பிஸ்கட் ஆகட்டும், ஒரு ஐசிங் பண்றதாகட்டும், ட்ரிப்பிங் பண்றதாகட்டும், எல்லா விஷயங்களும் எல்லாருமே வந்து கரெக்டா அதை வந்து கரெக்டா பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது, இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, எல்லாருமே வந்து எப்படின்னா டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது குரூப்ல கேட்குறாங்களோ இல்லையோ,
பர்சனல்ல ஒரு டவுட் கூட வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே அப்பப்ப கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஃபிரிதோஸா இருக்கட்டும், ஹபீபாவா இருக்கட்டும், அஃப்ரினா இருக்கட்டும், சைபா சிஸ்டரா இருக்கட்டும், ஹத்திஜா, ரவுஷி எல்லாருமே. ரவுஷி வந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. ரவுஷி, ஹத்திஜா ஒரு பக்கம் போடுறாங்க, ஃபிரிதோஸ் ஒரு பக்கம் போடுறாங்க. எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பசங்க எப்படின்னா ரொம்ப பிரில்லியன்ட். ஒரு விஷயத்த வந்து நம்ம தப்பா செஞ்சிடக்கூடாது, அதை வந்து கரெக்டா வந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் மேம், இது எனக்கு வந்து ஓகேவா, இதை நான் பண்றது வந்து கரெக்டா அப்படின்னு அவங்களோட இதுல வந்து அவங்க கரெக்டா இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து பேக்கிங் வந்து கத்துக்கிறாங்க. பட் ஆனா வந்து எல்லாருமே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வர்றது இல்ல, வெளியே வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுல எத்தனை பேர் வந்து வந்து நிறைய பேர் இப்ப என்னோட பேட்ச்லயே எடுத்துக்கிட்டா ஒரு few peoples, 2 பேர் தான் வந்து அந்த பேட்ச்ல வந்து பண்றோம். ஆனா இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து சேல்ஸுக்கே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பரவாயில்ல, ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து கரெக்டான விதத்துல வந்து பசங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. நம்ம சொல்லி கொடுக்கற ஒரு வழியை வந்து கரெக்டு தான், நம்ம நல்ல வழியா தான் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத நான் நம்புறேன் உண்மையா. இன்னும் அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து இதுல ஷேர் பண்ணுங்க, மேமும் தெரிஞ்சுக்குவாங்க. அத வந்து மறுபடியும் அடுத்த இதுக்கு வந்து நான் வந்து மாத்திக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். மற்றபடி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. இது ஃபைனலா வந்து உங்களோட ரெக்கார்ட்ஸ், உங்களோட அட்டண்டன்ஸ், அப்புறம் உங்களோட கிளாஸ்ல எப்படி இருந்தீங்க, உங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாருமே சேர்த்து ஃபைனல் உங்களோட எக்ஸாமினேஷன் சேர்த்து கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். மேமும் நானும் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பா சொல்றோம். சரிங்களா? உண்மையா எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா, எனக்கு ரொம்ப பெருமையாவே இருக்கு. தேங்க்யூ மேம். இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரைசா மேம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ப்ளீஸ் டேக் சம் ரெஸ்ட். நான் யூஸ்வலாக சொல்கிறதே தான் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ளீஸ் டேக் சம் ரெஸ்ட். இல்லை மேம், எனக்கு திடீர்னு தெரியல மேம். அது இல்லாமல் இன்னைக்கு எனக்கு 2 கேக் ஆர்டர் இருந்துச்சு மேம். 2மே நான் கேன்சல் பண்ணிட்டேன். என்னால் பண்ண முடியலன்னு கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா பிஃபோர் ஒரு 3 டேஸாக ஃபுல்லாகவே கொரியர் ஆர்டர்ஸ் இருந்துச்சு மேம். ஏகப்பட்ட கொரியர் ஆர்டர்ஸ், அவ்வளோவும் நான் 2 நாள் கண்ணு முழிச்சு ஃபுல்லாக போட்டேன். இன்னைக்கு 2 பர்த்டே கேக் ஆர்டர்ஸும் நான் பண்ணலை. நாளைக்கு ஆர்டர்ஸ், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நாளைக்கு வந்திருக்கு, நாளானைக்கு வந்திருக்கு. அதுவுமே ஹாப்பியாக இருக்குது. பட் இன்னைக்கு வந்து மெயின் வந்து இந்த பசங்களுக்காகவே நான் வந்து இன்னைக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணினேன். ஒரு கேக் வந்து கேன்சல் பண்ணேன். இன்னொரு கேக் வாலண்டரியாக வந்தது. அதுவும் சரி பண்ணி கொடுத்துருவோமா, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களே பண்ணிடுவோமா அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பும் சரியில்லாமல் ஆயிடுச்சு, பண்ணவும் முடியல. எப்படியாவது இந்த கிளாஸையாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வேண்டிகிட்டே வந்து எப்படியாவது இந்த ஃபைனல் எக்ஸாம் இதில் வந்து அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நான் பார்த்துடணும், கேட்டுடணும், கடவுளே எப்படியாவது வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்தேன். எப்படியோ சீக்கிரம் வந்துட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாத்தோட கேக்ஸும் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால. கண்டிப்பா மேம், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் மேம். எடுத்துக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். எஸ் தேங்க்யூ ஸோ மச். ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேர் கூப்பிடுறத விட நீங்களாவே ஒவ்வொருத்தவங்களா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது சொல்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் பொழுதே நீங்கள் அது சொல்லும் பொழுது அது இன்னுமே ரொம்ப நல்லா வெளிப்படும். எஸ் ஜன்னத் சிஸ்டர், நான் சொல்லும் பொழுதே அன்மியூட் பண்ணிட்டீங்க, சொல்லுங்கள் மேம். எங்க மேம் வந்து மேம் எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு மேம். அவங்க நான் இது வரைக்கும் அவங்கள்ட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டேன். இது வரைக்கும் நான் இது ஏதாவது ஸ்கூல்லையும் சரி அப்படிதான் டவுட்ஸ் கேட்பேன். மேம்கிட்டயே நான் கேட்டுட்டே தான் இருப்பேன். ஆனா மேம் சலிக்காம அதுக்கும் பதில் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் கூட இப்படி கேட்குறியேங்கிற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. நான் எப்ப கேட்டாலும் சரி, நைட்டு நான் மெசேஜ் போடுவேன், காலையில ஃபர்ஸ்ட் மெசேஜ் எனக்கு வந்துடும். மேம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேம். நான் மேம்கிட்டே பல தடவை சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் செய்வேனான்னு தெரியல மேம், இந்த மாதிரிலாம் செய்வேனான்னு தெரியல மேம், நீங்க சொன்னதுனால தான் மேம் நான் செய்யறேன் அப்படின்னு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 நான் ஹாப்பியா இருக்கேன் மேம். ஆனா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் வெளியில நான் போனதே கிடையாது. எங்கேயுமே நான் இண்டிவிஜுவலா எதுவுமே நான் செஞ்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் இந்த இது வந்து சின்னமா தான் கொடுத்தாங்க. உங்கள்ட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன். அது மூலியமா எனக்கு மேம் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேம். அவங்கள விட்டுட்டு மறுபடி பெக்கிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சாங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். எனக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன் நான். இதுக்கப்புறம் எப்ப மேம் இனிமே மீட் பண்ண போறேன், இந்த 1 மாசம் டிஸ்டன்ஸ் இருக்கு. பேக்கிங் கிளாஸ் 1 hour பார்ப்போம், அந்த மாதிரி ஓடும் இல்லையே.
இனிமே மேம்கிட்ட கூட கேட்டுட்டே இருக்கேன், வச்சிடலாமா மேம், போயிட்டே இருக்கலாமா மேம் கேட்டுட்டு தான் இருக்கேன். மேம் என்ன பண்ண போறாங்களோ தெரியல மேம். ஆனா நமக்கும் சில நோன்பு வருது, அதையும் நம்ம பார்க்கணும். எல்லாம் அதுக்குள்ளதான் லேசாக்கி கொடுக்கணும் எல்லாருக்குமே. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நோம்பையும் நிறைவேற்றி கொடுக்கணும். பிள்ளைங்களும் இருக்கு. மேம் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசா முடிஞ்சோடனே வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓடிக்கிட்டு தானே மேம் இருக்கணும். லைக் வி ஃபீல் லைக் அ ஃபேமிலி ஆக்சுவலி. அதுதான் நம்ம வந்து ஆலியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆலியா ஃபேமிலி, வெல்கம் டு ஆலியா ஃபேமிலின்னு தான் சொல்வேன் நிறைய பேருக்கு அட்மிஷன் டைமில் கூட. ஸோ இட்ஸ் மோர் தென் ஃபார் மனி, ஜஸ்ட் ஃபார் மனி. ஏன்னா எங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு ஒரு ஒர்க்ஸையும் அமௌண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது நான் அந்த இடத்துல இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த எங்கள் சைட்லேருந்து இருக்கும் ப்ரெஷரு, அந்த ஒர்க்ஸு, அட்மிஷன், ஒவ்வொருத்தவங்களையும் கன்வின்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கொண்டு வரதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க்ஸ் எங்கள் சைட்லேருந்து நடக்கும். மார்க்கெட்டிங்கு எல்லாமே அதுவும் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்கு தான் அது இந்த டைமில். பட் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. இந்த பேட்ச் மேம்க்கு ரொம்ப ஸ்பெஷல், பிகாஸ் யூ கைஸ் ஃபஸ்ட் பேட்ச் ஆக்சுவலி. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் அப்படிங்கிறது ஃபீல் வேறு தானே. அதனால் ரொம்ப எனக்கு தெரியும் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சப்போர்ட் உங்களுக்கு. என் பிள்ளைங்களுக்கு இது பேர்டன் கொடுக்காதீங்க, நான் எவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்தேன்னு மட்டும் கேளுங்க. எவ்வளோ நான் ஹார்டாக கூட எடுக்கல. எனக்கு அது ரொம்ப ஈஸின்னு தெரிகிறதே நான் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே அனுப்புனது ஈஸி தான். ஸோ அதுலேயே மேம் வந்து ரொம்ப சூஸ் பண்ணுறாங்க. மேம் இதெல்லாம் வேணாம் மேம், இதெல்லாம் வேணாம் மேம்னு அப்படின்னு லிட்ரலி ஷீஸ் அந்த மாதிரி அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கு பேர்டன் கொடுக்காதீங்க, டைம் வேறு கம்மியாக இருக்குது, அவங்களால முடியாது. நான் சொல்கிறேன் இல்லை நம்ம பிள்ளைங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை கஷ்டம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அவங்க பார்த்து பார்த்து சூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி கிளாஸ்லயே சரி மேம், எங்களுக்கு புரியுற மாதிரிதான், எல்லாருக்குமே புரியுற மாதிரிதான் மேம் அவங்க சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த 2 தடவை 3 தடவை கேட்டா கூட புரியலனாலும் நான் ரெக்கார்ட் பண்ணி மேம் இந்த மாதிரி எனக்கு டவுட் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கும் பொறுமையா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்லுடாக்கடா அப்படின்னு சொன்னா அழகா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அழகா சொல்லுவாங்க மேம். ஆனா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பேசுறதுதான் மேம், ஒருத்தவங்க வந்து பேசுற விதத்துலதான் மேம் அவங்க கிட்ட மறுபடியும் நம்ம என்ன பேசணுங்கிறது தோணும் யாரா இருந்தாலும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளியே அனுபவம், வெளியில யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மேம்கிட்ட பேசும்போது இனிமே மேம்கிட்ட தான் ஒரு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கனாலும், ஒரு ஃபேமிலி இஷ்யூவா இருந்தா கூட ஒரு கேட்கலாம். இந்த மாதிரி பர்சன்ட்ட கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி மைண்டும் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும். பரவாயில்ல மேம், எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிறேன் மேம். நான் இந்த ஆலியா விஷுவல் அகாடமி மூலியமா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே எந்த ஒரு இது கேட்டாலும் ரிப்ளை பண்ணிடுவாங்க மேம். தீஜாவா இருக்கட்டும், சைபா சிஸ்டரா இருக்கட்டும், யார்கிட்டயா இருக்கட்டும், நான் கேட்பேன், உடனே அதுக்குள்ளவே எனக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஷால்லாஹ் அல்லாஹ் எல்லாத்துக்குமே இந்த தமிழ்நாடுல எல்லாம் நன்மையை கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நமக்காக துவா செய்வோம் எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்யுங்க மேம். இன்ஷால்லாஹ் இன்ஷால்லா அது கேட்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணதுனால நான் எல்லோரும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் வீடியோவில் வந்து நீங்கள் எந்த ஊர், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊர் நம்ம ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இவ்வளோ ஊர் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு நிறைய ஊரோட பேர்லாம் புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரௌனி கிளாஸ்லாம் நாங்கள் வைக்கும்பொழுது மதுக்கூராக இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நிறைய ஊர் எனக்கு வந்து ராஜகிரி இந்த மாதிரி புதுசாக இருந்தது ஆக்சுவலாக. உங்களுடைய நேமு, ஏன்னா இப்போ மேரீடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அதுவும் பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாம் தாண்டி இதை கற்றுக்க வந்திருக்காங்க, இவ்வளோ செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செவுத்துல வந்து என் பையன் கிறுக்கி வச்சிருக்கான்னு, புவா இது அசிங்கமா தெரியுது புவா அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு சொல்லுது. அப்புறமா அந்த இதை வச்சு ஒரு கவரை வச்சு நான் மறைச்சிக்குவா புவா அப்படின்னு அது கேட்கும் போது எனக்கு ஆசையா இருக்க மாதிரி இருந்தது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்ம செய்யும் போது நம்ம பிள்ளையும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கும் போது எனக்கும் ஆசையா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது தெரியக்கூடாது புவா அப்படின்னு அது அழகா சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம இப்ப நம்ம காட்டுறதுதான் பிள்ளைங்களுக்கு ஒரு வழியா இருக்கும். நம்ம இப்ப காட்டுறோம், அந்த பிள்ளை வந்து அதை எடுத்துக்குது இல்ல, நாளைக்கு நம்மளும் செய்யும் போது அதை கரெக்டா செய்யணும், உபா செய்யும் போது அது தப்பா தெரிஞ்சிச்சு, நம்ம செய்யும் போது கரெக்டா தெரியணும் அப்படின்னு நினைக்கல. அந்த அளவுக்கு நம்மளும் இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு அம்மாவா இருக்கும் போது எனக்கு ஒரு ஃபீலிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு எங்க அம்மா தாலாம் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களாம் இந்த அளவுக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியாது. எனக்கு என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இதா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என் ஹஸ்பண்ட்னா எல்லாத்துக்குமே
எனக்கு இது வரைக்கும் நின்னது என் ஹஸ்பண்ட்லாம், நீ செய் உனக்கு வரும், நீ சாப்பாடுலாம் நல்லா சமைக்கணும், இது செய்ய முடியாதா, நீ பேக்கிங் போ இப்படி பண்ணுன்னு சொன்னது என் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கும் ரொம்ப மனசு பெருசுதான். அல்ல அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஹைராக் கொடுத்தா சந்தோஷம். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. வெல் செட் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம் இந்த 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸஸில் வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாம் இருக்காங்க. மாமியார் கொடுமை, மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஒளிஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி போய் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதை பற்றி இந்த மாதிரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக பேசும்பொழுது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் அவங்களுக்கு அது ரொம்ப அந்த நாள் முழுக்க அவங்க ஹாப்பியாக ஃபீல் யாருமே எனக்கு பண்ணுவாங்க. சப்போர்ட் கிடையாது மேம். எனக்கு யாருமே சர்க்கிள்ல சப்போர்ட் கிடையாது. என் ஹஸ்பண்ட்னா நீ செய் உன்னால முடியும். இப்பயே நான் படிக்க சொல்றாங்க மேம். நான் 12th முடிச்சு 11 இயர்ஸ் ஆகுது. என் ஹஸ்பண்ட் இப்ப என்ன படி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பாரு, இல்லைன்னா ஜாப் ஏதாவது தேடு, முதல்ல நீ படி, கரஸ்ல ட்ரை பண்ணு. இப்போ வரைக்கும் என்ன பின்னாடி இருந்து நீ பண்ணுன்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் தான் இன்ன வரைக்கும் அதை ஒரு ட்ரை பண்ணாமே பிள்ளைங்க இருக்கேன்னு விட்டுட்டே இருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கூட நான் கேட்டேன், நீங்க வந்து ஒரு தடவை உங்களுக்கு நினப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இந்த அவார்ட் எல்லாம் கூட போகணும்னு சொன்னோன்னே ஏதாவது படிப்புக்கு சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்கா மேம் கூட நான் கேட்டேன். இல்லப்பா நான் இந்த இதுக்கு மட்டும்தான் நீங்க சொன்னீங்க, எனக்கு நல்லா நினப்பு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் பாப்போம், இன்ஷால்லா படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டும் இருக்கு மேம். இன்ஷால்லா இந்த இயர்ல இருந்து ட்ரை பண்ணலாமான்னு நினைச்சிட்டு தான் மேம் இருக்கேன். யா ஷியோர். எதுவுமே நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. இது எதுவுமே விட்டுறாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கி தருவான் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் பொழுதே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கம்ப்ளீட்டாக லேடிஸாக இருக்கவங்க பிள்ளைங்கன்னு இது பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த பிள்ளைங்களே நம்மளை கொஸ்டின் கேட்கும். ஆக்சுவலாக வெளியில் கம்பேர் பண்ணி அவங்களாம் இப்படிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஏமா பண்ணல, உங்களை நானாக பண்ண சொன்னேன். ஸோ இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க இப்போ சின்னதுலேயே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இதை எப்படி பண்ணுங்க, அவங்க நம்மளை கைட் பண்ணுறாங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பொழுதே அல்லாஹ் லேசாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். வெல் டன். நீங்க எந்த ஊர் சிஸ்டர்? எனக்கு கும்பகோணம் மேம். கும்பகோணத்துல மேலக்காவேரி மேம். ஓகே மேலே காவேரி. ஓகே ஃபைன். இதுவும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. கும்பகோணம் கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு நிறைய ஊர் ஆக்சுவலாக எங்களுக்கு ஸ்ரீலங்கா, துபாய், ஸோ அங்கேருந்தெல்லாம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் விட குஜராத், ஸோ இது மாதிரி நிறைய இருக்காங்க. ஆனால் நம்ம ஊருக்குள்ளாரே இவ்வளோ ஊருங்க இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இத்தனை பேர் படிக்கிறாங்க, இத்தனை பேர் ஊர்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது மேம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கும்பகோணம். அதை விட்டா வேற எங்கேயுமே நான் போனதே கிடையாது. நேத்து சென்னையில இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, கூடுவாஞ்சேரி பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க தாம்பரத்துல இருக்காங்க. அவங்க வந்திருந்தப்ப கேட்டேன், ஏன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த மேம் அங்கதான் இருக்காங்க, அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணாங்க, இந்த இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். மேம் அப்படியா, ஒரு நாளைக்கு அங்க வா, அந்த இடத்துக்கு போய் மேம் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அங்கெல்லாம் வரதுக்குலாம் அந்த இதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப இங்கே இருந்து என்ன பண்ண போறேன், வெளியில வந்தாதான் உனக்கு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அல்லாஹ் வந்து ட்ராவல் பற்றியும் நமக்கு குரான்லேயே சொல்கிறான் இல்லையா, அவனுடைய அற்புதங்கள் எப்படிலாம் எல்லாம் படைச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெளியில் போனால் தான் நான் சும்மா நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே நான் வந்து ஒரு இலையாக இருக்கட்டும், ஒரு பூவாக இருக்கட்டும், அதை பார்த்து ரசிப்பேன். அல்லாஹ் எந்த அளவுக்கு நுட்பமாக இதை பண்ணியிருக்கா, அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா ஒரு இலை நீங்கள் போயிட்டு நாளைக்கு எடுத்து பாருங்கள், அதில் வீன்ஸ் எல்லாம் இருக்கும், நரம்புகள் சொல்லுவோம்ல. ஸோ அதை அல்லாஹ் எந்த அளவுக்கு இவ்வளோ நுட்பமாக படைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி வெளியில் போனால் தான் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் எப்பயுமே உங்களுடைய அம்மா, உங்களுடைய பெரியம்மா, நீங்கள் பார்த்ததை வச்சு உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க முன்னாடி உங்கள் பிள்ளைங்களோட கண்ணுக்கு நீங்கள் என்னவா தெரியணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். மற்றவங்களும் ரொம்ப பொறுமையாக 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ். எஸ் தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யார் சொல்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கள் சிஸ்டர். ஃப்ரம் கும்பகோணம். கும்பகோணம் உங்களுக்கு
கஸ்தூரி மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அல்லாஹ்க்கு தான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு எப்படிடா 8 o'clock அப்படியே எப்படி தாண்ட போறோம் அப்படின்னு ரொம்ப பயமா இருந்தது அந்த எக்ஸாமை முடிக்கிறதுக்கு. கேக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதை எப்படி நம்ம இன்னோவேட்டிவா கொண்டுட்டு வர்றதுன்னு ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் லேசாக்கி வச்சுட்டா. நல்ல மாதிரி நான் செஞ்சுட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு நான் செஞ்சது, அல்ஹம்துலில்லாஹ். மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் ஃப்ரெண்டு மூலியமா தான் எனக்கு இந்த மாதிரி அந்த ஃப்ரீ ப்ரௌனி கிளாஸ் வந்துட்டு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணது. ஃப்ரீ கிளாஸ்ன்னு தான் நான் அட்டன் பண்ணேன். ஆனா மேமோட அந்த டீச்சிங் வந்துட்டு இருக்குல்ல மேம், அது அப்படியே நம்மள அப்படியே கவர்ந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே சூப்பரா வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க அந்த ப்ரௌனி. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும் போதும் அந்த இது சூப்பராகவே வந்திருந்தது. அது ரிலேட்டிவா இருக்கட்டும், நெய்பரா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுதான் வந்துட்டு எனக்கு ஓகே, நம்ம இதை பத்தி கத்துக்கலாம் அப்படிங்கறது வந்துட்டு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கொடுத்துச்சு. பிஃபோர் தட் எனக்கு வந்துட்டு அந்த பேக்கிங் பத்தி 0% நாலேஜ் மேம். ஒண்ணுமே எனக்கு தெரியாது. பேக்கிங்னா மைதா, முட்டை யூஸ் பண்ணுவோம், இது மட்டும் தான் தெரியுமே தவிர டிப்ளமோ கோர்ஸ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் மாஸ்டர் கோர்ஸ் வந்துட்டு நான் போட்டேன். இப்போ வந்துட்டு இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு ஆர்வம் தான் அதிகமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நிறையவே கத்துக்கிட்டோம். மேமும் வந்துட்டு இன்ச் பை இன்ச் எல்லாமே சூப்பரா டீச் பண்ணுவாங்க மேம். வந்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ கேட்டா மறுபடியும் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஐயோ திரும்பி திரும்பி கேட்டா இங்க திட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கும். ஆனா இப்படி ஒரு தடவை கூட திட்டினதே இல்லை. சலிக்காம எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இப்ப பிசினஸ் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிற சேல்ஸ் பண்றவங்க சொல்லணுங்கிறது கிடையாது. ஆனா மேம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம என்ன கேட்டாலும் பர்ஃபெக்டா சொல்லி கொடுப்பாங்க. இதுதாம்மா, இப்படிதான், இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கம்பாங்க. நான் பிளஸ்ஸா இருக்கட்டும் மைனஸா இருக்கட்டும் மேம்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் தப்பு பண்ணாலும் மேம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீ இதுதான் பண்ணிருப்ப, இந்த மாதிரி மாத்தி பண்ணு அப்படின்னு எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா வந்துட்டு இதே வெளில வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸ்மே வந்துட்டு நமக்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நமக்கு எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வெளிலலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 டேக்கே வந்துட்டு 600 700 ஒரு கேக்குக்கு மட்டுமே சொல்லி தராங்க. ஆனா இந்த அகாடமில தான் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே வந்துட்டு கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோல அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். தேங்க்யூ ஸோ மச். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆக்சுவலாக ஆமாம், நீங்கள் மேம் பற்றி சொல்லும்பொழுது இன்னும் 2 விஷயம் கூட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அவங்க வந்து ஆக்சுவலாக ஒர்க்கிங் உமன். ஆக்சுவலாக அதை விட்டுட்டு வந்து இந்த பேஷனுக்காக அவங்க வந்து ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வேலையை நம்ம டக்குன்னு விட்டுட்டு வர மாட்டோம். இந்த மாதிரி படித்து அதை விட்டுட்டு அவங்க பேக்கிங்காக அவங்க வந்து நம்மள்ட்ட கற்றுக்கிட்டு அது இன்னுமே நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்க இன்னுமே கற்றுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அண்ட் வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டு வேலையாக இருக்கட்டும், எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்லாஸையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஈவன் அவங்க வந்து அதிகமாக வாங்குறத விட அதிகமாக நமக்கு கொடுப்பாங்க. எதுவாக வேணால் இருக்கட்டும் அது. ஸோ ஜஸ்ட் ஃபார் மணி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக மற்றவங்க வந்து சேலரி வாங்காமல் அகாடமியோட ரூல்ஸு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து லெஃப்ட் ஆகிடுவாங்க. இல்லை எங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. என்ன சேலரின்னு கூட அவங்க கேட்கல. ஆக்சுவலாக கிளாஸ் எடுங்கன்னு நம்ம சொல்லி ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் அப்படி இன்னி வரைக்குமே அவங்க வந்து சேலரி பற்றி என்கிட்ட கேட்டதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த டெடிகேஷன், அந்த பேஷன் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் தான்